அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வ நுஸல்லி வ நுஸல்லிமு அலர் ரசூலில் கரீம் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். قال الله تعالى في القرآن الكريم والفرقان الحميد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والعاقبة للمتقين. قال نبينا محمد صلى الله عليه وسلم إنما الأعمال بالخواتم. صدق رسول الله صلى الله عليه وسلم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وأنزله المقعد المقرب عندك يوم القيامة. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் பெருங்கருணையும் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், நல்லோர்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவின் அவைக்கு வருகை தந்திருக்கிற வர இருக்கிற எல்லா மக்களின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் பெருங்கருணையும் என்றும் நிறைவாக வந்து சேரட்டுமாக. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் நம்முடைய பாவங்களை, தவறுகளை மன்னித்து அவனுடைய திருப்பொருத்தத்திற்குரிய நன்மக்களாக நம் எல்லோரையும் சேர்த்து கொள்வானாக. வாழும் காலம் வரை ஆரோக்கியத்தை நிறைவாக தந்து மருத்துவமனையின் அனைத்து விதமான துன்ப துயரங்களை விட்டு நம்மையும் நம் சந்ததிகளையும் குடும்பத்து மக்களையும் அல்லாஹ் காத்து ரட்சிப்பானாக. அல்லாஹுவின் திரு ஆலயமாம் காபா ஷரீஃபையும் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் புனிதமான ரவுதா ஷரீஃபையும் புனித பைத்துல் முகத்தஸையும் மீண்டும் மீண்டும் ஹஜ்ஜு உம்ரா ஜியாரா செய்த நம் எல்லோருக்கும் அல்லாஹ் வாய்ப்பை வழங்குவானாக. இந்த புனிதமான ரமதானிலே புனித தலங்களில் ஒன்றாக இருக்கிற பைத்துல் முகத்தஸை அல்லாஹ் மிக விரைவில் மீட்டு கொடுப்பானாக. அங்கு இருக்கக்கூடிய மக்களின் தியாகங்களை அல்லாஹ் கபூல் செய்வானாக. நம்முடைய வாழ்க்கை முடியும் நாள், அந்த நிமிடம், அந்த நேரம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லி நாம் இந்த உலகை விட்டு பிரிவதற்கு, நமக்கான சொர்க்கத்தின் இடத்தை இங்கிருந்தே பார்த்த வண்ணம் கண்ணை மூடுவதற்கு அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் வாய்ப்பளிப்பானாக. நாளை ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்திலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தலைமையின் கீழே நம்மையும் நம்மை பெற்றவர்கள், நமக்கு கல்வி தந்த உஸ்தாதுமார்கள், நம்மிடத்திலே துவாவுக்காக வேண்டிக் கொண்ட எல்லா மக்களையும் அல்லாஹ் ஒன்றிணைத்து அருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய சகோதரர்களே, அன்பிற்குரிய மூமின்களே, ரமதானுடைய இறுதி பத்தில் இறுதியான நாட்களில் நாம் இருக்கிறோம். ரமதான் வந்தது, நம்மை குதூகலப்படுத்தியது, நல்லமல்கள் பல செய்வதற்கு வாய்ப்பை தந்தது, நம்முடைய அந்தஸ்து படைத்த ரப்பிடத்திலே உயர்வதற்கான வழிகளை தேடுவதற்கு வாய்ப்பை கொடுத்தது, நம் பாவங்களை கரைப்பதற்கு சந்தர்ப்பத்தை தந்தது, கண்ணீரை விட்டு கதறுவதற்கு இரவுகளை தந்தது. இதோ அந்த கண்ணியமான நம்மை பண்படுத்தி பக்குவப்படுத்திய ரமதான் நம்மை விட்டு விடைபெறப் போகிறது. இன்னும் சில நாட்களில் இறுதியான நாட்களில் நாம் இருக்கிறோம். பொதுவாகவே கடைசிக்கு என்று சில மரியாதை உண்டு. இஸ்லாத்தை பொறுத்தவரை கடைசி நேரங்கள் சிறப்பாக இருக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கையின் மொத்த காலம் நீங்கள் எப்படியும் அல்லாஹுவை வணங்கி வணங்காமல், தொழுது தொழாமல், பயந்து பயப்படாமல் எப்படியும் கழிந்துவிட்டு போய்விடலாம். நிச்சயம் கழிந்துவிடும். ஆனால் அந்த கடைசி நிமிடம் உலகை விட்டு பிரியும் நேரம், உள்ளத்தில் ஈமான் என்ற இறை நம்பிக்கை இல்லை என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதைவிட கை சேதம் வேறொன்றும் இல்லை. எனவேதான் அல் குர்ஆன் சொல்கிறது, வல் ஆகிபத்து லித்தக்வா, இறுதி நன்முடிவு யாருக்கென்றால் இறை பக்தி யாருக்கு இருக்கிறதோ அவர்களுக்கே. இறை பக்தியில் யார் மேன்மையோடு இருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் இறுதி நன்முடிவு. யூசுப் என்று ஒரு நபி இருந்தார்கள் அலைஹிஸ்ஸலாம். கனவின் விளக்கம் தருபவர்கள், அழகின் மொத்த உருவம், அழகிய அத்தியாயம் என்று அவர்களின் செய்தி பேசப்படுகிற ஒரு சூறாவுக்கு அல்லாஹ் பெயர் வைத்தான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அமைச்சராக இருந்தார்கள், மன்னராக இருந்தார்கள், ஒரு 11 சகோதரர்களோடு பிறந்த ஒரு சகோதரராக இருந்தார்கள், ஒரு நபியின் பிள்ளையாக இருந்தார்கள், ஒரு நபியாக இருந்தார்கள்.
அவர்களின் வாழ்க்கையில் எல்லா கஷ்டங்களையும் தாங்கி சுமந்து அதில் பட்ட அடிகளை வேதனைகளை உள்வாங்கிக் கொண்டு கடைசியில் அரசர் பதவியில் இருந்து மரணத்தின் அந்த விளிம்பு நிலையில் இருக்கிற பொழுது அல்லாஹ்விடத்திலே ஒரு துவா செய்தார்கள். நீங்களும் நாளும் ஒவ்வொரு நாளும் கேட்க வேண்டிய துவா அது. ரப்பி கது ஆத்தைத்தனி மினல் முல்கி வ அல்லம் தனி மின் தாவீல் அல் அஹாதீஸ். யா அல்லாஹ், எனக்கு அதிகாரத்தை தந்தாய், ஆட்சியை கொடுத்தாய், கனவின் ஞானத்தை வியாக்கியானத்தை விளக்கத்தை கற்றுக் கொடுத்தாய். ஃபாத்திரஸ் சமாவாத்தி வல்லர்து, வான பூமியை ஆளக்கூடிய ரப்பே, இப்பொழுது நான் உன்னிடத்தில் கேட்கிறேன். என் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் அனுபவித்து வந்துவிட்டேன், என் வாழ்வின் இறுதி கட்டத்தில் இருக்கிறேன். 2 விஷயம் உன்னிடத்தில் வேண்டுகிறேன். ஒன்று, தவஃபனி முஸ்லிமா வ அல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன், என்னை முஸ்லிமாக மரணிக்கச் செய், நல்லோர்கள் கூட்டத்திலே என்னை சேர்த்துவிடு. நபி கேட்கிறார்கள் என்றால் அல்லாஹுவின் வேத வரிகளை சுமந்து இந்த உம்மத்திற்கு சொல்லி தந்த ஒரு நபி இந்த துவாவை கேட்கிறார்கள் என்றால் அதன் வழியாக உம்மத்திற்கு அல்லாஹ் பாடம் சொல்கிறான். உங்களின் வாழ்வின் எத்தனை வருடங்கள் எப்படி கழிந்திருந்தாலும் இறுதியான நேரம் கலிமாவுடன் மரணிக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியம். உங்களின் இறுதி நாட்கள் ரொம்பவும் முக்கியமானது என்பதை அல்லாஹ் யூசுப் நபியின் வரலாற்றிலிருந்து நமக்கு சொல்கிறான். பாருங்கள், உலகத்தை அல்லாஹ் 6 நாட்களில் படைத்தான் என்று குர்ஆன் சொல்கிறது. வஹுவல்லதீ ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த ஃபீ 6 அய்யாம். 6 நாட்களை அல்லாஹ் 6 நாட்களில் படைத்தான். படைக்க துவங்கிய நாள் ஞாயிற்றுக்கிழமை, அந்த படைத்து முடித்த நாள் வெள்ளிக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமையில் தொடங்கி வெள்ளிக்கிழமையில் முடிந்தது. முடிந்த நாளை இந்த உம்மத் உலக அழிவு நாள் வரை ஈதாக கொண்டாடுகிறது. கடைசி நாள் வெள்ளிக்கிழமை சையீதுல் அய்யாம், நாட்களின் தலையான நாள். ஈதுல் ஃபுகராஇ வல் மசாகின், ஏழைகளின் திருநாள், பெருநாள் நபிகள் சொன்னார்கள். காரணம் என்ன? அல்லாஹ் படைத்து முடித்து அந்த இறுதி கட்டத்தை நிறைவு செய்த நாள். எனவே அந்த நாளுக்கென்று தனிச்சிறப்பு. அதுபோன்றுதான் ரமதானினுடைய கடைசி நாட்கள் ரொம்பவும் முக்கியமான நாட்கள். அதிலும் குறிப்பாக மிச்சம் இருக்கக்கூடிய ஒரு 4-5 நாட்கள் அல்லாஹ்விடத்திலே நெருங்குவதற்கு, கண்ணீர் விடுவதற்கான நாட்கள் என்பதை நாம் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும். ரப்பிடத்திலே நாம் இத்தனை நாட்கள் செய்துவிட்ட நல்ல அமல்களை அங்கீகாரத்திற்காக துவா செய்ய வேண்டும். செய்து முடித்தால் போதும், மன நிறைவு கிடைத்துவிட்டது, தொழுதாகிவிட்டது, இத்தனை குர்ஆன்கள் ஓதி முடித்தாகிவிட்டது, இவ்வளவு காசுகள் தர்மம் கொடுத்தாகிவிட்டது. செய்ததெல்லாம் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட வேண்டும். செய்ததெல்லாம் அல்லாஹ் ஏறெடுத்து பார்க்க வேண்டும். பொதுவாகவே ஒரு சட்டம் அல்லாஹ்விடத்தில் உண்டு. எந்த செயலை செய்தாலும் அதனுடைய முடிவிலே கபூலியத்திற்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். சஹாபாக்களை பற்றி வருகிறது, அவர்கள் நன்மைகள் செய்வார்கள், அது அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா மாட்டானா என்கின்ற அச்சத்தோடு இருப்பார்கள். அது அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட வேண்டுமே என்ற துஆவோடு இருப்பார்கள். அதனுடைய அங்கீகாரத்திற்கு அல்லாஹ்விடத்திலே கண்ணீர் விடுவார்கள் என்பதாக அவர்களை பற்றி குர்ஆனும் சொல்கிறது, ஹதீதும் சொல்கிறது. எனவே அன்புக்குரிய பெருமக்களே, ரமதானில் நாம் செய்த செயல்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்பட வேண்டும். அதற்காக இந்த மிச்சம் இருக்கிற நாட்களை நாம் அதிகமாக பயன்படுத்த வேண்டும். இரண்டாவது, இந்த இறுதி நாட்களில் நாம் கவனிக்க வேண்டிய முக்கியத்துவம் வாய்ந்த விஷயத்திலே ஒன்று, கத்ருடைய இரவை நாம் முழுமையாக பயன்படுத்த வேண்டும். பாருங்கள், எவ்வளவு எளிமையாக மார்க்கம் அல்லாஹ் நமக்கு இந்த 1000 மாதங்களை விட சிறந்த இரவை பெற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பை வழங்கியிருக்கிறான் என்று பாருங்கள். வருஷத்தில் 360 நாள் இருக்குது, அதில் ஏதாவது ஒரு நாள் ராத்திரி தான் கதிரு, நீங்கள் தேடி கண்டுபிடிச்சிக்கங்க அப்படின்னு நல்லா சொல்லலை. அந்த வருடத்தில் ஒரு மாதத்தை தேர்வு செய்தான், ரமலானை கொடுத்தான். ரமலானில் 30 நாள் ராத்திரி இருக்குது, அதில் ஏதாவது ஒரு ராத்திரியை நீங்கள் கதிர் என்று தேர்வு செய்துங்க, அதை நீங்கள் தேடி கண்டுபிடிச்சு அமல் செஞ்சுக்கங்க என்றும் சொல்லவில்லை. நபி சொன்னார்கள், இந்த உம்மத்திற்கான சிரமத்தை நபி தான் வாங்கி கொண்டு இந்த உம்மத்திற்கு லேசை கொடுத்தார்கள். தான் அந்த சிரமத்தை உள்வாங்கி கொண்டு சமூகத்திற்கு எளிமையான லேசான வழியை காண்பித்தார்கள். ஹதீஸிலே வந்திருக்கிறது, லைலத்துல் கத்ரை தேடி ரமலானில் முதல் 10 நான் இஅ்திகாஃப் இருந்தேன், பெற்றுக்கொள்ள முடியவில்லை.
அடுத்த ஆண்டு 2வது பத்தில் இஅ்திகாஃப் இருந்தேன், அப்பொழுதும் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. 3வது ஆண்டு 3வது பத்தில் இறுதி பத்தில் இஅ்திகாஃப் இருந்தேன். உம்மத்தே, என் சமூகமே, லைலத்துல் கத்ர் இந்த பிந்திய பத்தில் தான் இருக்கிறது என்று சொன்னார்கள். நம்மளால் முடிஞ்சா முடியுமா? 30 நாள் இஅ்திகாஃப் வாய்ப்பு இருக்கிறதா? முதல் 10, 2வது 10 அந்த சிரமத்தை எல்லாம் தான் வாங்கிக்கிட்டு இந்த சமூகத்திற்கு அழகான ஒரு எளிமையான மிக இலகுவான வழியை காண்பித்து விட்டார்கள். அதிலும் குறிப்பாக 10 நாளும் சொல்லலை, அதில் இருக்கும் ஒற்றைப்படை. அந்த 10ல் இருக்கக்கூடிய ஒரு 5 நாள் இரவு. நம்மிலே பரிதாபம் அந்த நாட்களில் கூட நம்மால் முழுமையாக அமல் செய்ய முடியவில்லையே. வருடத்தில் 360 இல்லை, வேண்டாம். ரமதான் 30 அதுவும் வேண்டாம். ரமதானில் பிந்திய 10 அதிலும் 5 நாட்கள், குறிப்பிட்ட 5 நாட்கள், அந்த 5 ஒற்றைப்படைகிறவர்கள் தேடுங்கள் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக எளிமையாக, இதை விட யாரால் காட்டித்தர முடியும்? அவ்வளவு எளிமைப்படுத்தியிருக்கிறார்கள். உம்மத்துக்கு கஷ்டத்தை ரசூலுல்லாஹ் எப்பொழுதுமே கொடுக்க மாட்டாங்க. எனக்கு ஆசை இருக்குது, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒவ்வொரு வக்திலையும் என்னுடைய உம்மத்து மிஸ்வாக்கு செஞ்சுட்டு வரணும்னு ஆசை இருக்குது. எப்படி ஒது செஞ்சுட்டு தொழ வரீங்களோ அதே மாதிரி ஒவ்வொரு வக்திலும் ஒவ்வொரு தொழுகையிலும் மிஸ்வாக்கு செஞ்சுட்டு தான் தொழணும் அப்படின்னு சொல்லி நான் கட்டளை எல்லாம் என்று விரும்புகிறேன். லவ்லா நஷுக்க அலா உம்மத்தி, ஆனால் அது என்னுடைய உம்மத்துக்கு சிரமமாக போயிடும், கஷ்டமாக போயிடும், அதனால் நான் விட்டு கொடுத்துறேன்றாங்க. எனக்கு ஆசை இருக்குது இஷாவுடைய தொழுகையை இரவின் பிற்பகுதியில் கொண்டு தள்ளி வைக்க வேண்டும் என்று. லாஸ்ட் நைட்டினுடைய பிந்தி நேரம், அப்போ தான் இஷா தொழணும், தொழ வைக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு எனக்கு ஆசை இருக்குது. ஆனால் என்னுடைய உம்மத்துக்கு அது சிரமமாக போயிடும், என் உம்மத்திற்கு அது கஷ்டமாக போய்விடும். எனவே நான் விட்டு விட்டேன், அதை செய்ய சொல்லவில்லை. உம்மத்திற்கு சிரமத்தை குறைத்து கொடுத்த உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்திலே 1000 மாதங்களை விட சிறந்த இரவையும் நமக்கு தேர்வு செய்து சொல்லிக் கொடுத்தார்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் இப்படி கவலைப்பட்டார்களாம். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி இந்த செய்தியை சொல்கிறார்கள். முன்னால் வாழ்ந்த சமுதாயம் எல்லாம் 1000 வருடங்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். 500 ஆண்டுகள் ஆயுள், அவர்களுக்கு ஆயுள் 500 ஆண்டு, 450 வருஷம், 800 வருஷம், 900 வருஷம், 1200 வருஷம் என்று எக்கச்சக்கமான ஆயுள் கொடுக்கப்பட்டவர்கள் இருந்தார்கள். ஆனால் என்னுடைய உம்மத்து 60க்கும் 70க்கும் இடையில உள்ள காலகட்டமாச்சே. ஆமார் உம்மதி மாபைன சித்தீன வஸ்ஸபீன், என் உம்மத்தினுடைய ஆயுட்காலம் 60க்கும் 70க்கும் இடையில்தான். 90% அதிகமாக இதுதான். 70 வயசை விட ஒருத்தருக்கு கிடைக்குதுன்னா போனஸில் ஓடிட்டுன்னு அர்த்தம். அல்லாஹ் கொடுத்துருக்கான், இன்னும் கொஞ்ச நாள் இரி அப்படின்னு. அன்பு பெருமக்களே, எல்லாருக்கும் அப்படித்தான், எனக்கும் அப்படித்தான். இப்போ என்னுடைய சமுதாயத்தின் ஆயுட்காலம் ரொம்ப கம்மி. ஆனால் எனக்கு முன்னாடி இருந்த உம்மத்துக்கெல்லாம் நிறைய வருஷம் அவங்க வாழ்ந்துருக்காங்க. அவங்க செஞ்ச அமல்லாம் என் சமுதாயத்துக்கு கிடைக்கலையே. 1000 ஆண்டுகள் 900 ஆண்டுகள் இருந்து செய்த நல்லமல்கள் எல்லாம் என் உம்மத்துக்கு வேண்டாமா? 60 வருஷம் 70 வருஷம் வாழக்கூடிய குறைந்த சொற்பமான கால அளவில் வாழக்கூடிய என்னுடைய உம்மத்துக்கு வேண்டாமா என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் யோசித்தார்கள். இந்த யோசனையை அல்லாஹ் புரிந்து கொண்டான், உடனே கொடுத்தான். அதுதான் லைலத்துல் கத்ர். நபியே, உங்கள் உம்மத்துக்கும் அந்த பாக்கியம் உண்டு. 1000 என்ன 1000 பல்லாயிரம் ஆண்டுகள் இபாதத் செய்த நன்மை வேண்டுமா? லைலத்துல் கத்ரை பயன்படுத்த சொல்லுங்கள். அல்லாஹ் கொடுத்தான். லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர். அல்லாஹ் சொன்னான், லைலத்துல் கத்ர் இருக்கிறதே, அந்த கத்ருடைய இரவு 1000 நாட்களை விட அல்ல, 1000 மாதங்களை விட அது மேன்மையானது. 1000 மாசம்னா 83 வருஷம். எத்தனை வருஷங்க? இந்த ஒரு இரவுங்கிறதுக்கு எதுக்கு ஈக்குவலானது? 83 ஆண்டு காலம் அதுக்கு நிகரானது. நீங்கள் யோசிக்குங்க, உங்கள் வாழ்க்கையில் எத்தனை லைலத்துல் கத்ரை நீங்கள் அடைஞ்சிருப்பீங்க? நம் வாழ்க்கையில் ஒரு 20 லைலத்துல் கத்ர் அல்லது 40 லைலத்துல் கத்ர், ஒரு 50 லைலத்துல் கத்ர் நீங்கள் பெருக்கி பார்த்துக் கொள்ளுங்கள். 83 × 50 போட்டு பெருக்குங்கள். எத்தனை ஆண்டு காலம் நன்மை செய்த நன்மையை நாம் சம்பாதித்திருக்கிறோம், அல்லது எத்தனை ஆண்டு காலம் செய்ய வேண்டிய நன்மையை நாம் இழந்திருக்கிறோம். இழந்தோமா பெற்றோமா? இதுதான் கேள்வி. அன்பு பெருமக்களே, அந்த லைலத்துல் கத்ர் வரப்போகிறது. அந்த லைலத்துல் கத்ரை நாம் நிறைவாக அடைய வேண்டும். நிறைவான நல்ல அமல்களை நாம் அதிலே செய்ய வேண்டும். லைலத்துல் கத்ர் அதை குறித்து நிறைய
செய்திகள் ஹதீதுகளிலே பேசப்படுகிறது. குறிப்பாக நபிபெருமான் ஒற்றைப்படையில் தேடுங்கள் என்றார்கள். ஹஜ்ரத் இப்னு மசூத் ரலியல்லாஹு சொன்னாங்க, ஹதீதிலே வந்திருக்கிறது. மிகச்சிறந்த ஆய்வாளர், ஹதீஸ்களை வல்லுனர், பல்வேறு நபிமொழிகளை, பல்வேறு குர்ஆனினுடைய விளக்கங்களை தந்தவர்கள். அந்த இப்னு மசூத் ரலியல்லாஹு சொன்னாங்க, உங்களுக்கு லைலத்துல் கத்ர் கிடைக்கணும்னா சிம்பிளான வழி என்னன்னா, டெய்லி வருஷம் முழுக்க ராத்திரி எந்திரிச்சு 2 ரக்காத் தொழுதுருங்க. எப்படியாவது வருஷத்தில் ஒரு நாள் லைலத்துல் கத்ரா இருக்குமல்ல, அதை நீங்கள் அடைஞ்சிக்கலாம் அப்படின்னாங்க. இந்த செய்தியை கேள்விப்பட்டு சஹாபாக்கள்லாம் போய் உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு என்ற சஹாபியை சொல்கிறாங்க. உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு ரொம்பவும் பிரதானமான விசேஷமான சஹாபி அவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு இடத்தில் தான் வந்து, யா உபை, குர்ஆன் நீங்கள் ஓத வேண்டும், அதை நான் கேட்க வேண்டும், ஓதுங்களேன் என்று சொன்னார்கள். உபை ரலியல்லாஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் அக்ரஉ வ உன்ஸில இலைக்க, உங்களுக்குத்தான் குர்ஆனையே அல்லாஹ் இறக்கினான், உங்களிடத்தில் நான் ஓதி காட்டுவதா? குர்ஆனை எங்களுக்கு சொன்னதே நீங்கள் தானே நபியே, உங்களுக்கு நான் ஓதி காட்டுவதா? அல்லாஹ்வின் தூதர் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் ஓதி காட்ட வேண்டும், அதை நான் கேட்க வேண்டும் என்பது அல்லாஹ்வின் உத்தரவு. அல்லாஹ் சொன்னான் நீங்கள் ஓதி காட்ட வேண்டும் என்று. உடனே உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு கண்ணீர் வடித்துக் கொண்டே சொன்னார்கள், அல்லாஹு அக்ரஉ அலைக்க, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நான் உங்களுக்கு ஓதி காட்டணும்னு அல்லாஹ் சொன்னானான்னு கேட்டாங்க. ஆமாம் தான், உங்களை தான் சொன்னான் அல்லாஹ், உங்களை தான் சொன்னான் அல்லாஹ், ஓதுங்கன்னு நாங்கள் ஹஸரத் ரசூலுல்லாஹ். உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அப்படியே எடுத்து ஓதினார்கள். அவர்களின் இனிமையான குரலில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொக்கி போனார்கள். அந்த குர்ஆனின் வசனங்களை அப்படியே கேட்டார்கள். ஒரு கட்டத்தில் ஒரு வசனத்தை கடக்கும் நேரத்தில் கதறி அழுது கொண்டு பெருமானார் போதும் காபே, போதும் காபே என்றார்கள். உபை ரலியல்லாஹு சொல்றாங்க, நான் தலை நிமிர்த்து பார்த்தேன், பெருமானாரின் கண்களெல்லாம் குளமாகி இருந்தது. அந்த பெரிய பாக்கியமான உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு போய் சொல்றாங்க, உங்கள் தோழர் இப்னு மசூத் வருஷம் முழுக்க தொழுவுங்க, நீங்கள் வருஷம் முழுக்க தஹஜ்ஜுத் தொழுதுட்டீங்கன்னா, 2 ரக்காத் ராத்திரி தொழுதுட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு லைலத்துல் கத்ர் கிடச்சிருமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாருங்க. நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க, கருத்து என்ன அப்படின்னு கேட்டாங்க. உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு சொன்னாங்க, சத்தியமிட்டு சொல்லுகிறேன், அல்லாஹ் மீது ஆணை, எனக்கு தெரியும், நபியிடத்தில் நான் கேட்டிருக்கிறேன், 27வது இரவு அதுதான் லைலத்துல் கத்ருடைய இரவு. சத்தியம் செய்தார்கள் உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு. யார் சத்தியம் செஞ்சது? நீங்களோ நானோ இல்லை, அல்லாஹ் நீங்கள் தான் ஓத வேண்டும் என்று எனக்கு சொல்லியிருக்கிறான், நான் அதை கேட்க வேண்டும் என்று சொன்ன உபை ரலியல்லாஹு சொல்றாங்க, சத்தியமிட்டு சொன்னாங்க, 27இல் தான் அது லைலத்துல் கத்ர். 27 லைலா, 27வது இரவு. பின்ன ஏன் இப்னு மசூத் அப்படி சொல்கிறார்? வேற ஒன்றும் இல்லை, மக்கள் அந்த ஒரு நாளைக்கு மட்டும் வந்துட்டு போயிடக்கூடாதுன்றதுக்காக வேண்டி வருஷம் முழுக்க இரவு தொழுகை தொழுக வேண்டும், வருஷம் முழுக்க தஹஜ்ஜுத் தொழுகணும், அதனுடைய பலனை, அதன் சிறப்பை, அதன் மேன்மையை, அதன் மகோன்னதத்தை உம்மத் முழுமையாக அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இப்னு மசூத் சொல்லியிருப்பார்கள். அன்பு பெருமக்களே, அந்த பாக்கியமான இரவு நமக்கு வரப்போகிறது. குர்ஆனின் விரிவுரையாளர், இன்றளவும் உலகத்தில் பிரசத்தி பெற்றிருக்கக்கூடிய, சிறப்பு பெயரை பெற்றிருக்கக்கூடிய, நபிகளின் சிறப்பான துவாவை பெற்ற சையதுனா அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத், ஹஸரத் சையதுனா அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு பேசிக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு கேட்குறாங்க, லைலத்துல் கத்ர் எந்த ராத்திரின்னு கேட்டாங்க. ஹஸரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு, திருக்குர்ஆனின் விரிவுரையாளர் அவர்கள். ஹஸரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, 27வது இரவு தான். நாங்கள் எப்படி சொல்கிறீங்க? அதுக்கு அடுக்கடுக்கான ஆதாரத்தை செய்தனா அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு ஹஸரத் உமர் ரலியல்லாஹு இடத்திலே வைத்தார்கள். உமர் ரலியல்லாஹு எல்லாம் சரிதான், நீங்கள் சொல்கிறது சரிதான். நாங்கள் அன்பு பெருமக்களே, அப்படியான ஒரு சிறப்பான இரவு நம்ம இடத்திலே வரப்போகிறது. அதனால் 27க்கு மட்டும் வந்துட்டு மற்ற ராத்திரியெல்லாம் மிஸ் பண்ணிடணும் அப்படின்றது இல்லை. இது குறித்து உண்டான அறிவிப்புகள் பலமாக இருக்கிறது. 27க்கென்று சிறப்பான சில அறிவிப்புகள் இருப்பதினாலே அந்த இரவை நாம் இன்னும் கூடுதலாக சிறப்புப்படுத்துகிறோம் நல்லமல்களை கொண்டு. அதில் மட்டும் செஞ்சுட்டு மற்ற நாட்களில் செய்யாமல் விடுவதில்லை. ரமதானின் பிந்திய 10 நாட்களும் உள்ளபடியே நல்லமல் செய்வதற்கான நாட்கள். இரவெல்லாம் கண்ணீர் வெடிப்பதற்கு, கதறுவதற்கு, அல்லாஹ்விடத்திலே துவா செய்வதற்கு, தௌபா செய்வதற்கான நாட்கள் தான், உள்ளபடியே அதுதான். ஆனால் 27க்கு கொஞ்சம் கூடுதல் சிறப்பு. ரசூலுல்லாஹ் அந்த இரவை முழுவதுமாக ஹயாத்தாக்கி இருக்கிறார்கள் என்று ஹதீஸ் இருக்கிறது. இந்த 27வது இரவை முழுவதுமாக ஹயாத்தாக்கி இருக்கிறார்கள் நல்லமல்களை கொண்டு இருக்கிறது. எனவே நான் உங்களிடத்தில் வேண்டிக் கொள்ளக்கூடிய விஷயம்,
அந்த மகத்தான இரவை நாம் வீணடித்து விடக்கூடாது. பள்ளிவாசலுக்கு தொழுக போகிறோன்னு வந்துட்டு ஏனோ தானோ 4 ரக்காய் 8 ரக்காய் தொழுதுட்டு முடிஞ்சு அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லிவிட்டு கடந்து போவதோ, அல்லதுக்கு பள்ளிக்கு வரப்போகிறோம் என்ற பெயரில் வந்து அங்கே இங்கே ஓரம் சாரத்தில் என்று வீணாக பேசிக்கொண்டு அரட்டைகள் அடைத்து கொண்டு வீண் விவாதங்கள் செய்து கொண்டு நிற்பதோ, குறிப்பாக இந்த இரவை நாங்கள் கொண்டாடுகிறோம் என்ற பெயரிலே அன்பு இளைஞர்களுக்கு சொல்லுகிறேன், தேவையில்லாத வெளியில் போய் பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய விதத்திலே உங்களுடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்வதோ முற்றிலுமாக தடை செய்ய வேண்டும். எல்லா ஊர்களிலும் ஒரு முசீபத்து இருக்குது, பெரிய முசீபத்தாக இருக்கிறது. பெருநாள் இரவிலும் 27 இரவிலும் ஒவ்வொரு வருடமும் காவல்துறை எச்சரிக்கிறது, உங்க பிள்ளைங்க தான் பைக் எடுத்து ரேஸ் போறாங்க, உயிரிழப்புகள் ஏற்படுகிறது, காயங்கள் ஏற்படுகிறது. அந்த முசீபத்தை அவங்களோட முடிஞ்சா கூட பரவாயில்ல, அடுத்தவங்களுக்கு பிரச்சனை ஏற்படுது. அதனால் ரோட்டில் நடமாடக்கூடியவர்கள் பயணிக்கக்கூடியவர்களுக்கு சிரமம் ஏற்படுகிறது. உங்க பிள்ளைகள சொல்லுங்க. நான் கேட்கிறேன், அதிலே என்ன ஆனந்தம், அதிலே என்ன மகிழ்ச்சி? பிறரை எரிச்சல் பிடித்தி பார்த்து, பிறரை இடையூறு செய்து பார்த்து, பிறருக்கு துன்பம் கொடுத்து பார்த்து அதில் என்ன இன்பம்? அந்த சுகம் எமக்கு என்ன தேவை? அது என்ன அவசியம் இருக்கிறது? அன்பு பெற்றோர்கள், நீங்கள் உங்கள் பிள்ளைகளை அது சொல்லி உணர்த்த வேண்டும். பிறருக்கு நன்மை செய்வதால் கிடைக்கக்கூடிய பலனையும் சொல்ல வேண்டும், பிறருக்கு இடையூறு கொடுப்பதால் ஏற்படக்கூடிய விளைவுகளை, ஆபத்துகளை சொல்ல வேண்டும். எனவே அருமை சமூகம் இதை உள்வாங்க வேண்டும். இந்த இரவு என்பது வருடத்தில் ஒரு நாள் மட்டும் கிடைக்கக்கூடிய இரவு. ஓஎம்ஆருக்கு போகணும், இந்த பஸ் இல்லைன்னா அடுத்த பஸ்ஸில் ஏறிக்கலாம், இந்த ட்ரெயின் போச்சுன்னா அடுத்த ட்ரெயினில் ஏறி போய்க்கலாம் அப்படின்ற மாதிரி இல்லை. இந்த ராத்திரி போனால் அடுத்த நாள் ராத்திரி பார்த்துக்கலான்னு, இந்த ராத்திரி போனால் அவ்வளவுதான், அடுத்த வருஷம் தான் அந்த ராத்திரி கிடைக்கும். இந்த இரவு நம்மை விட்டு கடந்து விட்டால் அடுத்து ஒரு வருடம் காத்திருக்க வேண்டும் அந்த இரவை அடைய. அந்த அடுத்த வருடத்தில் நீங்களும் நானும் ஹயாத்தா என்று தெரியாது, ஹயாத்தோடு இருப்போமா என்று தெரியாது, இருந்த அந்த லைலத்துல் கத்ரை அடைவோமா அதுவும் தெரியாது. அடைந்தால் நல்லமல் செய்யக்கூடிய வாய்ப்பையும் தெம்பையும் அந்த உடல் வலிமையும் அல்லாஹ் தருவானா அதுவும் தெரியாது. எனவே கிடைக்க போகிற வாய்ப்பை மிகச்சரியாக கணக்கச்சிதமாக பயன்படுத்தி கொண்டு முழுக்க முடிந்த அளவுக்கு அந்த இரவில் பள்ளிவாசலின் வளாகத்திலே உள்ளே உட்கார்ந்து என்ன அமல் செய்ய முடியுமோ செய்யுங்கள். என்னால் திக்ரு தான் செய்ய முடியும், பரவாயில்லை, உட்கார்ந்து திக்ரு செய்யுங்கள். என்னால் குர்ஆன் தான் ஓத முடியும், பரவாயில்லை, உட்கார்ந்து ஓதுங்கள். என்னால் எதுவும் சொல்ல முடியாது, அல்லாஹ் மட்டும்தான், அல்லாஹ் என்று சொல்லிக்கொண்டு இரவு முழுவதும் இருங்கள். அந்த ஒரு நாள் முழுவதும் பள்ளியில் கழிப்பதனாலே ஒன்றும் நமக்கு குறைய போவதில்லை, நிறைவாக கிடைக்கப் போகிறது நன்மை. அந்த யோக்கத்தோடு இந்த புனித இரவை கழிப்பதற்கு முயற்சிப்போம். இது ரமதானினுடைய பிந்திய பத்தில் குறிப்பாக லைலத்துல் கத்ரை தீவிரமாக அடைய வேண்டும் என்ற சிந்தனையோடு இந்த இரவுகளை கழிப்பதற்கான முயற்சி. அடுத்து இந்த ரமதானினுடைய இறுதியில் நாம் யோசிக்க வேண்டிய மிக முக்கியமானது பெருநாள் தர்மம் என்று சொல்லக்கூடிய சதகத்துல் ஃபித்ர், ஜக்காத்துல் ஃபித்ர். மகிழ்ச்சிக்குரிய நாள், நாம் நோற்ற நோன்புகளுக்கெல்லாம் கூலி கொடுக்கப்படக்கூடிய நாள், ஆனந்தமும் சந்தோஷமும் ததும்பி வழியக்கூடிய நாள் பெருநாள் இல்லையா? அந்த பெருநாளை கூட ஏழைகளை மறந்துடாதீங்க. நீங்கள் எப்படி உடுத்திருக்கிறீங்களோ, நீங்கள் எப்படி சாப்பிட்றீங்களோ அந்த மாதிரி ஏழைகளும் சாப்பிடணும். உங்களுக்கான ஹக்கு என்னவென்றால், இல்லாதவர்களுக்கு நீங்கள் தேடி கண்டு போய் அவர்களுக்கான உணவை, அவர்களுக்கான ஹக்கை நீங்கள் முழுமையாக கொடுத்து விடுதல். அந்த தர்மத்தை செய்யாமல் நீங்கள் பள்ளிவாசலுக்கு வராதீர்கள், பள்ளிவாசலுக்கு வராதீர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டித்தார்கள். எனவே அன்பு பெருமக்களே, இந்த ரமதானில் இறுதியில் இருக்கக்கூடிய நாம் சதகத்துல் ஃபித்ரில், ஜக்காத்துல் ஃபித்ரில் கூடுதல் கவனம் எடுக்க வேண்டும். பொதுவாகவே நான் சொல்வதுண்டு, சதகா சிறந்த பலனை தரக்கூடிய ஒரு உலகத்திலும் தரும், ஆகிரத்திலும் தரும். செய்தவர்கள் நிச்சயம் வாழ்க்கையில் விடவே மாட்டார்கள். கொடுத்தவர்கள் அவர்களின் கை எப்பொழுதும் கொடுத்து கொண்டேதான் இருக்கும். ஏனென்றால் அதனுடைய பலனை பார்த்தவர்கள் அவர்கள். நான் சொல்லுகிறேன், நீங்கள் குறித்துக் கொள்ளுங்கள். கொடுக்கும் தன்மை உலகத்தில் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் இருந்தால் அல்லாஹ் உலகத்தில் 5 பாக்கியத்தை தருவான், ஆகிரத்தில் 5 பாக்கியத்தை தருவான். அல்லாஹ் நம் எல்லோருக்கும் அந்த பாக்கியங்கள் நசீபாக்குவானாக. அல்லாஹ் உலகத்தில் 5 பாக்கியம் தருவான். முதல் பாக்கியம் என்னவென்றால், உங்களுக்கான சோதனைகளை நீங்கள் கொடுத்தலை வைத்து அல்லாஹ் தடுப்பான். கொடுத்துட்டே இருக்கீங்க, அடுத்தவங்களுக்கு, இல்லாதவர்களுக்கு, தேவைப்படுபவர்களுக்கு கொடுக்கிறீர்கள்.
இந்த பண்பு உங்களுக்கு வர இருக்கக்கூடிய ஆபத்தை, சோதனை சொல்லுவோம்ல, தலை போயிருக்க வேண்டியது தலப்பாவோடு நின்று போச்சு சொல்லுவோமா? அவன் வந்த ஸ்பீடை பார்த்தா மொத்தமாக அந்த நிமிஷத்தில் நான் காலி ஆகிருப்பேன். ஏதோ லேசாக கீழே விழுந்து ஒரு சின்ன அடியோடு தப்பிச்சுக்கிட்டேன் அப்படி சொல்கிறோமா? இது எதனுடைய விளைவு? நான் பெரிய ஆபத்து என்று நினைத்தேன், ரிப்போர்ட் வந்துருச்சு, பயந்தேன், ஆனால் எதுவும் இல்லை, சாதாரண முடிஞ்சிருச்சு. எதனுடைய விளைவு? நாம் கொடுத்த தர்மம் அல்லது நமக்கு முன்னால் இருந்து நம் முன்னோர்கள் கொடுத்த ஏதோ ஒரு தர்மம் நம்மை காக்கிறது. சோதனைகளை இருந்து அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான். கொடுத்தால் முதல் பலன் உலகத்தில். ரெண்டாவது பலன், அல்லாஹ் நம்முடைய பொருளாதாரத்தில் பறக்கச் செய்வான். பறக்கத்து வேணும்னு ஆசைப்படுறவங்க கொடுக்கணும். தமிழில் சொல்லுவார்கள் அல்லவா, இறைக்கும் கிணறு தான் ஊறும். இறைக்க இறைக்கத்தான் தண்ணீர் ஊறிக்கொண்டே இருக்கும். ஏன் எங்க வீட்டு கிணறு வத்தி போயிடக்கூடாது, அது இருக்கட்டும், பேசாம நான் மட்டும் இந்த தண்ணியை குடிக்கூடாது, என் சந்ததியெல்லாம் குடிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு தண்ணியை எடுக்காம மூடி போட்டா அவருக்கும் பயனில்லை, அவருக்கு பின்னால் வரக்கூடிய சந்ததிகளுக்கும் பயனில்லை. இறைக்க இறைக்க ஊறும் என்பது இயல்பு, யதார்த்தம். அல்லாஹ் சொல்லுகிறான், கொடுக்க கொடுக்க உங்கள் பொருளாதாரம் பெருகிக் கொண்டே இருக்கும். வட்டியை அல்லாஹ் அழிப்பான், தர்மத்தை அல்லாஹ் வளர்ப்பான். அல்லாஹ் சொல்லுகிறான், வட்டி அழிஞ்சிரும். வாங்குறவராக இருந்தாலும் சரிதான், கொடுக்கிறவராக இருந்தாலும் சரிதான். இன்று இல்லாவிட்டாலும் அந்த அழிவை அவர் வாழ்க்கையில் பார்ப்பார், இல்லை அவருடைய சந்ததிகளின் வாழ்க்கையில் பார்ப்பார். நிச்சயம் அழியும். அல்லாஹ்வுடைய வாக்குறுதி இது. அழிப்பேன் என்று அல்லாஹ் உறுதிபட சொல்கிறான். தொடர்ந்து சொன்னான், வயுருபி சதகா, நீங்கள் கொடுக்கக்கூடிய தர்மத்தை அல்லாஹ் வளர்ப்பான். கொஞ்சம் கொஞ்சமாக வளரும், உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும். அது கொடுத்து பழக்கம் இருப்பவர்களுக்கு அல்லாஹ் உலகத்தில் தரக்கூடிய இரண்டாவது பாக்கியம், பரக்கத்தான பொருளாதாரத்தை தருவான். மூணாவது, முக்கியமாக இன்னைக்கு நோயோடும் நொம்பலங்களோடும் உடல் ஒரு விதமான அழுத்தத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், அல்லாஹ்வின் பாதையில் கொடுங்கள், நோய்களை அல்லாஹ் ஷிஃபா தருகிறார், நிவாரணம் தருகிறான். கொடுத்தால் என்ன கிடைக்கும் என்று நாம் கேட்போம். அல்லாஹ் சொல்லுகிறான், உங்கள் வாழ்க்கையில் ஆரோக்கியம் கிடைக்கும், உங்கள் நோய்கள் எல்லாம் நீங்கும். தாஉ அம்ராதக்கும் பிஸ்ஸதகா, நபி சொன்னார்கள், உங்களுடைய நோய்க்கு மருத்துவத்தை தேடுங்கள், அதற்கு முன்னால் சதகா கொடுத்து தேடுங்கள், அல்லாஹ் ஷிஃபா தருவான். அப்துல்லா இப்னு முபாரக்னு சொல்லி ஒரு பெரிய அறிஞர், மார்க் மேது, அவங்கள்ட்ட ஒருத்தர் வந்தவர் சொன்னார், என் காலில் சரியான புண்ணு, கிட்டத்தட்ட 7 வருஷம் இந்த புண்ணால் பட்டு அழிகிறேன், நான் பார்க்காத மருத்துவம் இல்லை, போகாத இடம் இல்லை, சாப்பிடாத மருந்து இல்லை, எங்கே போனாலும் ஒன்றும் இல்லை, ரிப்போர்ட்லாம் க்ளீனாக இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்கிறாங்க. நீங்கள்லாம் பார்க்குறத பார்த்தா எங்கள் வாழ்க்கையில் அப்படி தான் நிறைய சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்ற மாதிரி இருக்குது இல்லையா? எந்த பிரச்சனையும் இல்லைங்க, உங்களுக்கு எல்லாம் கரெக்டாக இருக்குது. ஆனால் ஏன் தூக்கம் வர மாட்டேங்குது தெரியலையே, அப்போ ஏன் அந்த வலி குறையவே மாட்டேங்குது தெரியலையே. இந்த மாதிரியான சில பிரச்சனைகளோடு நாம் வாழ்கிறோம். இதே பிரச்சனையோடு வந்தார், காலில் புண்ணு முசிபத்து தொலையவே மாட்டேங்குது, 7 வருஷம் கஷ்டப்படுறேன், என்ன பண்ணுறதுன்னு கேட்டார். இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹ் சொன்னாங்க, தண்ணீர் தேவைப்படக்கூடிய மக்களுக்கு கிணறு இறைத்து கொடுங்கள், போர் போட்டு கொடுங்க, தேவையுடைய மக்களுக்கு தண்ணீர் வாங்கி கொடுங்கள். சதக்காலேயே சிறந்த சதக்கா எதுனா தண்ணி வாங்கி கொடுக்குறது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இவர் நேராக போனார், தண்ணீருக்கான ஏற்பாடு செஞ்சார், கிணறு வெட்டி கொடுத்தாரு. வரலாற்றிலே வருகிறது, அடுத்த 2 மாதத்தில் திரும்பி வந்தார், புண்ணு இருந்த இடம் தெரியாமல் மாறி போச்சுங்க அப்படின்னாரு. 7 வருஷம் மருத்துவத்தில் கிடைக்காதது ஒரே ஒரு நாள் இப்னு முபாரக் சொன்ன அந்த தண்ணீர் இறைத்து கொடுத்து அந்த மக்களின் தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய வழியை செய்தார், அல்லாஹ் நிவாரணத்தை கொடுத்தார். இதை தான் ரசூல் சொன்னார்கள், தாஉ அம்ராதக்கும் பிஸ்ஸதகா, சதக்காவை கொண்டு, தர்மத்தை கொண்டு உங்கள் நோய்க்கு நிவாரணத்தை தேடுங்க அல்லாஹ்விடத்திலே. இது 3வது பலன் உலகத்திலே. 4வது பலன், மன இறுக்கம் நீங்க வேண்டும் என்றால் கொடுக்க வேண்டும். கொடுக்கும் பொழுது மனம் விசாலப்படும், மனம் மகிழ்ச்சி அடையும். உலகத்தில் பெரிய சந்தோஷம் எதுங்க சொல்லுங்க பார்க்கலாம்? எது சந்தோஷம்? நிறைய படித்து உயர் அந்தஸ்துக்கு அது தேவை, நிச்சயம். நமக்கு தேவையான விசாலமான வீடு நிச்சயம் தேவை, மாற்றுக்கிறது இல்லை. நல்ல ஒரு லக்ஸுரியான லைஃப் தேவை, மாஷா அல்லாஹ். வேற என்ன தேவை? வேற என்ன மகிழ்ச்சி? நல்ல தேவைப்படக்கூடிய அளவுக்கு நம்முடைய இருப்பு பேங்க்ல இருக்குது, அல்ஹம்துலில்லாஹ். வேற என்ன மகிழ்ச்சி? உள்ளபடியில் உலகத்தில் பெரிய மகிழ்ச்சி என்னவென்றால், இன்னொருவரை மகிழ்ச்சி படுத்தி பார்க்கறது தான் பெரிய மகிழ்ச்சி. அதை விட அந்த மகிழ்ச்சிக்கு ஈடு இணை என்னமே எதுவுமே கிடையாது. எனவே தான் தமிழில் சொன்னா, மகிழ்வித்து மகிழ் அப்படின்னா, பிறரை மகிழ்ச்சி படுத்தி நீ அதை பார்த்து மகிழ், சந்தோஷப்படு.
இது எங்கே கிடைக்கும்னா கொடுக்கும் பொழுது கிடைக்கும். கொடுக்கும் பொழுது கிடைக்கும். மனம் விசாலப்படும், ஆனந்தப்படும். ரசூலிடத்தில் ஒருவர் வந்து கேட்டார், மனசு நெருக்கடியாக இருக்குது, ரொம்ப இறுக்கமான நிலையில் வாழ்கிறேன், என்ன பண்ணுறதுன்னு கேட்டார். ரசூல்லா சொன்னாங்க, ஏழை யதீம்களை கூப்பிட்டு தலையை தடவி கொடுங்கள், அவங்களுக்கான தேவையை செய்து கொடுங்க, அல்லாஹ் உங்கள் கல்வை விசாலப்படுத்துவான், மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை தருவான்னாங்க. அந்த சஹாபி அதை செய்தார், உள்ள இறுக்கமெல்லாம் போய்விட்டது என்று சொன்னார். அப்போ மன மகிழ்ச்சிக்கு கொடுக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்கிறது. ஐந்தாவது, மலக்குகளின் துவா வேண்டும் என்று ஆசைப்பட்டால் கொடுக்க வேண்டும், தர்மம் செய்ய வேண்டும். இது பொதுவாகவே உண்டு. ஒவ்வொரு நாளும் 2 மலக்குகள் வருகிறார்கள். 2 மலக்குகளும் அல்லாஹ்விடத்திலே கையேந்துகிறார்கள், யா அல்லாஹ், யாரெல்லாம் உலகத்தில் கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு நீ பகரத்தை கொடு. அல்லாஹும்ம ஆதி முன்ஃபிகன் ஹலஃபா, யா அல்லாஹ், உலகத்திலே தர்மம் கொடுப்பவர்கள், கஷ்டப்படுபவர்கள், உதவுபவர்கள், தங்கள் பொருளாதாரத்தை வாரி இறைப்பவர்கள், அவர்களுக்கு நீ பகரம் கொடு. நீங்களும் நானும் கேட்குற துவா இல்லை, மலக்குகள் கேட்குறாங்க. ஒரு மலக்கு கேட்குறாரு, இன்னொரு மலக்கு ஆமீன் சொல்றார். அல்லாஹும்ம ஆதி மும்சிகன் தலஃபா, கொடுக்காமல் சேர்த்தி சேர்த்தி வைத்து அதை பார்த்து பார்த்து ஆனந்தப்படுகிறவர்களுக்கு அழிவை கொடு, பேரழிவை கொடு என்று சொன்னார்கள். கொடுக்கிறவங்களுக்கு ஹலஃபை கொடு, பகரத்தை கொடு, கொடுக்காதவங்களுக்கு அந்த பொருளாதாரத்தில் இழப்பை கொடு. இது வேண்டுமா அல்லது துவா வேண்டுமா என்பதை நாம் தான் முடிவு செய்ய வேண்டும். இது 5வது பலன். இந்த 5 பலனையும் அல்லாஹ் கொடுக்கக்கூடியவர்களுக்கு உலகத்தில் தருகிறான், நாளை ஆகிரத்திலும் 5 பலன்கள் தருவான். இன்ஷா அல்லாஹ் வாய்ப்பு இருந்தால் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் அது சார்ந்த விஷயங்களை விரிவாக பார்ப்போம். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்விடத்திலே இந்த ரமதானுடைய இறுதி பத்திலே இருக்கக்கூடிய நாம், இறுதியான நாட்களிலே இருக்கக்கூடிய நாம் கேட்க வேண்டிய முக்கியமான விஷயம் இந்த ஜும்மாவில் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். அல்லாஹ்விடத்தில் கபூலியத்தை கேட்க வேண்டும் 1. 2வது, லைலத்துல் கத்ரை அடைந்து அதில் நல்லமல்கள் செய்ய வேண்டும் 2. 3வது, பெருநாள் தர்மத்தை முடிந்த அளவுக்கு விரைவுபடுத்தி பெருநாளுக்கு முன்பாக அந்த முந்தைய தினத்திலேயே அதை கொடுத்து அதன் மூலமாக ஆனந்தப்பட்டு அல்லாஹ்விடத்திலே நம்முடைய ரமதானில் ஏற்பட்ட கரைகள், ரமதானில் ஏற்பட்ட தவறுகள், குறைகள், அதையெல்லாம் நிவர்த்தி செய்வதற்குரியான வழியை தேடிக்கொள்ள வேண்டும். வல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் எல்லா விதமான நர்பாகியங்களையும் இந்த ரமதானின் மூலமாக நிறைவாக தந்தருள் புரிவானாக. இந்த ரமதானில் என்னென்ன ஹைறுகள், பரக்கத்துகளை அல்லாஹ் இறக்கி வைத்தானோ அதையெல்லாம் முழுமையாக அடைந்த மக்கள் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை சேர்ப்பானாக. லைலத்துல் கத்ரை அடைந்து அதில் நின்று வணங்கி தொழுது வழிபட்ட நன்மக்கள் யாரோ அவர்களின் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மையும் சேர்த்தருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.